வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறது ரொம்பவே ஈஸி. மசாலா வறுத்தரைச்சா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்காக பருப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் பட்டை, சோம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கான டிஃபன் சாம்பார் தான். தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி சாம்பார் செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறின இந்த மசாலாவை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நமக்கு இந்த சாம்பார் நல்ல திக்னஸ் கொடுக்கும். நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சாம்பார் தாளிப்புக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 3 சேர்த்துக்கிறேங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் எண்ணெயில் சேர்த்து வதக்கணும், நான் மறந்துட்டேன். நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது குழம்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவில் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்ல வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுடைய டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இட்லியுமே வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய இட்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே சரியான அளவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இட்லி பரிமாறிக்கலாம். நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். நம்ம சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பு, காய்கறி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.